கவனிங்க, யோசேப்பை குறித்து நமக்கு நல்லாவே தெரியும். அண்ணன்மார் வித்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வேலைக்காரனா, ஒரு அடிமையா போத்திஃபாரனுடைய வீட்டுல ஜாயின் ஆனா. நம்பிக்கைக்குரியவனா வேலை செஞ்சான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அதன் பலனாக போத்திஃபார் அவனை அவனுடைய வீட்டின் மேல் எல்லாவற்றின் மேலும் அதிகாரியாக்கினான். யோசேப்பு அழகானவன், ஆவிக்குரியவன். அழகாயிருந்த ஆவிக்குரியவனை போத்திஃபாரின் மனைவி பார்த்து அவன் மேல் ஆசை கொண்டு தன்னோடு வந்து பாவம் செய் என்று தினந்தோறும் யோசேப்பை சோதித்துக் கொண்டே இருந்தாள். ஆனால் யோசேப்போ எள்ளளவும் அவளுக்கு கீழ்ப்படாமல், அவளுக்கு இணங்கவில்லை. காரணம் என்னவென்றால், அவன் அற்பகால பாவ சிற்றின்பத்தை விட பரிசுத்தமாக வாழ்வதன் மூலம் கிடைக்கிற தேவனுடைய பிரதிபலனுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தான். அவள் வா வந்து என்னோடு பாவம் செய் என்று எவ்வளவு வற்புறுத்திய போதும் யோசேப்பு ஒத்துக்கொள்ளவில்லை. கடைசியில் அநியாயமாக யோசேப்பை அவள் என்ன செய்தாள்? சிறையில் அடைக்கும்படி செய்துவிட்டாள். போத்திஃபார் வந்தவுடனே, நீ யாரோ ஒரு பையனை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்க, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன பலாத்காரம் பண்ண பார்த்தான். யாரு? அதான் அந்த யோசேப்பு. யோசேப்பு பலாத்காரம் பண்ண பார்த்தானா என்று கோபத்தினாலே போத்திஃபார் என்ன செய்கிறான்? கள்ளம் கபடமில்லாத, அதை அறிந்திராதவனான யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்து விட்டான். தங்கைகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, நீ வேலை செய்கிற இடத்துல போத்திஃபார் மனைவியை போன்றவர்கள் இருப்பார்கள். உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன், ப்ரமோஷன் கொடுக்கிறேன், உன் வேலையை பெர்மனன்ட் ஆக்குறேன், உனக்கு பணம் கொடுக்கிறேன், எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறேன், உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுறேன். ஆனா நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய இச்சைகளை தீர்த்தால் போதும் என்று சொல்லுகிற மூர்க்கர்கள் இருப்பார்கள், துன்மார்க்கர்கள் இருப்பார்கள். ஒருவேளை அன்று யோசேப்பு அவளுடைய இச்சையை தீர்த்திருப்பானால் ப்ரமோஷன் ஒருவேளை கிடைச்சிருக்கும். ஆனா பிரதம அதிகாரியாக மாத்திரம் ஆகியிருக்கவே மாட்டான். சகோதர சகோதரிகளே, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதில் பரமபிதா தருகிற பிரதிபலன் மிகவும் மேன்மையானது என்ற உண்மையை ஒருவரும் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஷார்ட்கட் மெத்தட்ஸ்ல, குறுக்கு வழியிலே போவதினாலே, அருவருப்பான காரியங்களை செய்வதனாலே ஒருவேளை கொஞ்சம் பணத்தை நிரப்பிக் கொள்ளலாம் பாக்கெட்ல. ஆனால் தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களை இழந்து போய் விடுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரைட், இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஜெயில அடைக்கப்பட்டுட்டான் பாவம். ஜெயில் அப்படி அடைக்கப்பட்ட பின்பு வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். இன்னைக்கு நம்ம மத்தியில யாராவது இருக்கீங்களா? நான் செய்யாத தப்புக்கு, நான் செய்யாத தவறுக்கு, நான் செய்யாத குற்றத்துக்கு என் மீது அநியாயமாக பழி சுமத்தி விட்டார்கள், நான் செய்யாத குற்றத்திற்காக இந்த சிக்ஷையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற நிலையில் யாரும் இருக்கிறீர்களா? கலங்காதீங்க. பைபிள் எத்தனையோ பேர் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. செய்யாத தப்புக்காக சிக்ஷையை பெற்றுக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யோசேப் முதலாமானவனாக இருக்கிறான். யோபுவை நாம் பார்க்கிறோம். அவன் தப்பை செய்யலங்க, ஆனாலும் பயங்கரமான ஒரு சூழல்களுக்குள் போக வேண்டியிருந்தது. ஜாக்கிரதையா கவனிக்கணும். யோசேப்பு அநியாயமாக சிறையிலே அடைக்கப்பட்டான். அப்படி அடைக்கப்பட்ட போது அவன் சிறையில எந்த அறையில் இருந்தானோ அதே அறைக்கு 2 புதிய கைதிகள் வந்தார்கள். 2 புதிய கைதிகள் வந்தார்கள். அழுதுகிட்டே உள்ள வர்றாங்க. அவங்க யோசேப்போடு கூட தான் இருந்தாங்க. ஒரு நாள் அவன் தன்னுடைய கடமைகளை செய்துவிட்டு உள்ளே வருகிற போது அங்கிருந்து அந்த 2 கைதிகளுமே விசனத்தோடு உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்படி விசனத்தோடு காணப்பட்ட பொழுது யோசேப்பு அவர்களை கண்டு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு என்று அவர்களிடம் விசாரித்தான். இது எதற்கு அடையாளம் என்றால், யோசேப்பு சுயநலவாதி அல்ல. நான் நல்லா இருந்தா போதும், நான் ஹாப்பியா இருந்தா போதும், நான் மகிழ்ச்சியா இருந்துட்டா போதும், எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சிட்டா போதும் என்ற சுயநல புத்தி உள்ளவன் அல்லவே அல்ல. அடுத்தவர்களை குறித்து யோசிக்கிறவன், அடுத்தவர்களிடத்தில் அன்பாய் விசாரிக்கிறவன், பிறரின் நல்லது கெட்டதை கவனிக்கிறவன். சபையே, கிறிஸ்தவ சமூகமே பிறரை குறித்து ஆலோசிக்க வேண்டும். உங்க பக்கத்து வீட்டாரோ அல்லது எதிர் வீட்டாரோ, மேல் வீட்டாரோ, கீழ் வீட்டாரோ, அன்பா அவங்கள விசாரிச்சு அவங்க கூட பழகுங்க. பிரதர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க. அதுல என்ன நஷ்டம் வரப்போகுது? ஒருவேளை கொஞ்சம் கவலையோட இருந்தாங்கன்னா, என்னங்க திடீர்னு டல்லா இருக்கீங்க, என்ன விஷயம் என்று விசாரிங்க. என்ன நஷ்டமும் இல்ல. நம்மள நிறைய பேரு அடுத்தவங்களுக்கு என்ன நமக்கு என்ன, பிறருக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன, சுயநலம். ஆண்டவர் சொன்னார், உன்னை போலவே நீ பிறரையும் நேசிக்க வேண்டும்.
என்ற தேவனுடைய அந்த கட்டளையை நாம் கடைபிடிக்கிறவர்களாயிருந்தால் கட்டாயம் நம் உடன் இருப்பவர்களை பற்றி கவலைப்படுவோம். ஒரு நாள் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து நல்லா அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, வெளியே சோன்னு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தா பொதுவா கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்கல்ல. அதனால மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் யாரும் இல்லாததுனால சேல்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரே பையன் மாத்திரம் வெளியே அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கான். வாசல பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு கார் வந்து நின்னுது. இவங்க எல்லாம் உட்கார்ந்து கதை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காரை கவனிச்சு இவன் வேக வேகமா ஓடி போய் ஒரு கொடை எடுத்துக்கிட்டு கார் கிட்ட போய் நிக்கிறான். அந்த காருக்குள்ள இருந்து ஒரு லேடி இறங்குனாங்க. டக்குன்னு கொடையை விரிச்சு, வாங்க மேடம் வாங்க மேடம் அப்படின்னு அவங்களை கொடைக்குள்ளேயே உள்ள நடத்தி கூட்டிட்டு வந்துட்டான். அவங்க கேட்காமலே அவங்களுக்காக கொடையை கொண்டு போய் கொடுத்து கூட்டிட்டு வந்து, மேடம் நீங்க இங்க உட்காருங்க, உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு நினைச்சீங்களோ அந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட என்கிட்ட கொடுங்க, நான் போய் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் பேக் பண்ணி ட்ராலியில வச்சு கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்து பில்லிங் கவுண்டருக்கு எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் பில் போட்டுட்டு வந்து நான் உங்களுக்கு அந்த பில் தர்றேன், அப்ப நீங்க பணம் கட்டிட்டா போதும், நானே போய் எல்லாத்தையும் கார்லயும் ஏத்தி விட்டுறேன் அப்படின்னு சொன்னப்போ அவன் ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த பையன் சொன்ன மாதிரியே அவங்க கிட்ட லிஸ்ட வாங்கிக்கிட்டான். உள்ள போனா எல்லாம் எழுதி இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்து போட்டான், ட்ராலியில போட்டுக்கிட்டான். பில்லிங் கவுண்டர் கிட்ட போய் பில்லும் போட்டுட்டான். எல்லாத்தையும் நேர்த்தியா பேக் பண்ணிட்டு அந்த மேடம் கிட்ட வந்தான். மேடம் மொத்தமா சேர்த்து 13,539 ரூபாய் ஆச்சு என்று சொல்லி வாங்கிக்கிட்டான். போய் பில்ல கட்டிட்டான். வாங்க மேடம் உங்களை கார் கிட்ட கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லி முதல்ல கொடை எடுத்துக்கிட்டான். மழையில நனையாம கார்ல உட்கார வச்சான். அதுக்கப்புறம் கொடை எடுத்துட்டு வந்து அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கார் டிக்கில நேர்த்தியா அடுக்கி வச்சுட்டான். மறுபடியும் வந்து கொடையை பிடிச்சிட்டே வந்து, தேங்க்யூ மேடம், எங்க ஷாப்புக்கு வந்து ஷாப்பிங் பண்ணதுக்காக தேங்க்ஸ் மேடம், கிளம்பி போயிட்டான். மத்த சேல்ஸ் பீப்புள் எல்லாருமே உட்கார்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பையன் மட்டும் நம்ம ஷாப்புக்கு யாராவது வருவாங்களோ என்னமோ என்று ஒரு பிரத்யேகமான அக்கறை. ஒரு வாரம் கழிந்த பிறகு அதே ஷாப்புக்கு ஒரு ஆர்டர் வந்தது. ஏறக்குறைய ஒரு 15 லட்சத்திற்கான ஆர்டர். அது அந்த ஆர்டரை அனுப்பி வச்சது அதோ அந்த மேடம் இருக்காங்கல்ல, அவங்கதான் அனுப்பி வச்சு, உங்ககிட்ட குறிப்பிட்ட அந்த பையன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அந்த பையன்கிட்டயே இந்த பொருட்களை எல்லாம் நீங்க கொடுத்து அனுப்புங்க. அது மாத்திரம் இல்லாம அந்த பையனை இன்னையில இருந்து நான் என்கிட்டயே வேலைக்கு அமர்த்திக்கிறேன். இதுக்கு நீங்க சம்மதிச்சா மாத்திரம் இந்த 15 லட்சம் ரூபாய் சரக்கு எனக்கு அனுப்பி வைங்க. இல்ல இந்த பையனை அனுப்ப மாட்டேங்கன்னா எனக்கு அந்த பொருட்களை வேணா நான் வேற இடத்துல வாங்கிக்கிறேன். 10,000 ரூபாய் வேலைக்கு இருக்கிற ஒர்க்கரை நான் இழக்க தயாரா இருப்பனா அல்லது 15 லட்சத்தை இழக்க தயாரா இருப்பனா என்று யோசித்த அந்த எஜமான் போனா போட்டுன்னு சொல்லி இந்த பையன்கிட்டே அந்த 15 லட்சம் ரூபாய் சரக்கை கொடுத்து அவனையே அனுப்பி வச்சுட்டார். ட்ரக்ல அந்த பொருட்களை எல்லாம் ஏத்திக்கிட்டு அட்ரஸ் வாங்கிக்கிட்டு போனா அங்க அந்த மேடம் இருக்காங்க. மேடம் உங்களுக்கா மேடம்? ஆமா எனக்கு தான்ப்பா. பொருட்கள் எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு மேடம், எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, உனக்கு எங்க கம்பெனிலே வேலை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், வா நம்ம உள்ள போய் உனக்கு நான் எந்த வேலையை கொடுக்கறேன்னு காமிக்கிறேன்னு சொல்லி அடுத்த ரூமுக்கு அவனை அழைச்சிட்டு போனாங்க. வெளியே போர்டு இருந்தது புதுசா. அவனுடைய பேர்ல இருந்தது ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. என்னங்க ஜிஎம்ங்க, ஜெனரல் மேனேஜர். மேடம் என் பேரு ஜெனரல் மேனேஜர்னு போட்டு வச்சிருக்கீங்களே? ஆமா, இதுக்கு மேல நீதான் எங்க கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர். ஏன் மேடம்? உங்க ஷாப்ல 20 பேரை பார்த்தப்பா, எல்லாரும் அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்களே தவிர ஒரே ஒருத்தன் தன் ஷாப்புக்கு வர்ற யாராவது கஷ்டப்படுவாங்களேன்னு நினைச்சு கொடையோட வந்த, உட்கார வச்ச, நான் போய் எடுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் நீயே எடுத்த, நான் போய் நிற்க வேண்டிய பில் கவுண்டர்ல நீயே போய் நின்ன. கஸ்டமர்களுக்காக நீ காட்டுகிற அக்கறை என்னை மிகவும் இம்ப்ரெஸ் ஆக்கிவிட்டது. என் கம்பெனிக்கு தேவை உன்னை போன்றவர்கள் தான். உனக்கு 1.5 லட்சம் சம்பளம் தருகிறேன். நீதான் இனி ஜெனரல் மேனேஜர். இனி நீதான் இந்த கம்பெனியை பார்த்துக் கொள்ள வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் ஜெனரல் மேனேஜர் ஆக்கப்பட்ட காரணம் என்ன? அக்கறை. பிறர் மீது காட்டுகிற அக்கறை. ஜாக்கிரதையா கவனிங்க. தன்னோடு கூட கைதிகள் அங்கே இருக்கிறார்கள். 2 கைதிகள் மிகுந்த விஷனத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி வருத்தத்தோடு இருந்ததை கண்ட யோசேப்பு பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிருக்கலாம்ல. அவன் அப்படி போகல, நின்றான். என்ன விசனத்தோடு இருக்கீங்களே, டல்லா இருக்கீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு டல்லா உட்கார்ந்து இருக்கீங்க என்று அவன் விசாரித்தாங்க. எதற்காக அப்படி விசாரித்தான்? திரும்ப திரும்ப சொல்றேன், யோசேப்பு பிறரை குறித்த அக்கறையோடு இருந்தவன். உள்ளத்தில் கிறிஸ்து இருந்ததினாலே கொஞ்சம் கவலையோடு இருக்கிறவங்கள பார்த்து விசாரிக்காம அவனால இருக்க முடியல. ஏன் ஏதோ டல்லா இருக்கீங்க? அப்ப அந்த 2 கைதிகள் சொன்னாங்க, ராத்திரி ஒரு கனவு வந்தது. ஓகே, கனவு வந்தா அதுக்கு எவ்வளவு கவலையா இருக்கணும்?
அந்த கனவு ஒருவித பயத்தை உண்டாக்கி இருக்கிறது. என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் எங்களை பிடித்துக் கொண்டது. சரி, ஒரு வேலை செய்யுங்க. நீங்க கண்ட கனவு என்னன்னு எனக்கு சொல்லுங்க. அதோட அர்த்தத்தை நான் சொல்றேன். உன்னால எப்படி சொல்ல முடியும்? என்னுடைய தேவனுக்கு அது முடியும். என் தேவனுக்கு எல்லாம் தெரியும். உங்க கனவு என்னன்னு சொல்லுங்க, அதன் அர்த்தத்தை நான் சொல்றேன். அவர்கள் கனவை சொன்னார்கள். அப்போ ஒருவனிடத்துல சொன்னான், நீ ராஜாவினிடத்துல பானபாத்திரக்காரனா இருந்தா அல்லவா? என்னால் உனக்கு ஒரு நற்செய்தி. நீ திரும்ப அதே வேலையை பெற்றுக்கொள்வாய், ராஜாவினிடத்திலே சென்று விடுவாய். அடுத்தவனிடத்திலே சொன்னான், நீ செய்த தப்புகளினாலே உனக்கு சிக்ஷை வரப்போகிறது, நீ உன் உயிரை இழக்கப் போகிறாய். யோசேப்பு சொன்னபடி எக்ஸாக்டாக நடந்தது. மறுநாளே ராஜாவினிடத்திலிருந்து தகவல் வந்தது. அந்த பான பாத்திரக்காரனுக்கு மீண்டும் அந்த வேலை கிடைத்து விட்டது. பான பாத்திரக்காரன் என்றால் ராஜாவினிடத்துல ராஜாவுக்கு திராட்சரசத்தை கொடுக்கிறவன். நெகேமியாவும் கூட அதே உத்தியோகத்தை தான் செய்தவன். நல்ல ஞானம் உள்ளவர்கள், நல்ல அறிவையுடையவர்கள், நல்ல நம்பிக்கைக்குரியவர்கள், தேவைப்படும் நேரத்தில் ராஜாவுக்கு ஆலோசனை கூட கொடுக்கிற தகுதியுடையவர்கள் தான் அந்த பதவியில் இருப்பாங்க. சரி, அவன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே போகும்போது ஜாக்கிரதை கவனிங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம் ஜெபத்திற்கு பதில் தர தாமதிக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், அந்த தாமதத்துக்கு பின்னால் எவ்வளவு அற்புதமான காரியம் இருக்கிறது. இதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். அதுக்காகத்தான் அந்த ஸ்டோரி முழுவதையும் சொல்லுகிறேன். அந்த பானபாத்திரக்காரன் ராஜாவினிடத்துல திராட்சரசத்தை எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிற பானபாத்திரக்காரன் விடுதலையாகி போறான். யோசேப்பு, நீ சொன்ன மாதிரியே ராஜாவினிடத்திலிருந்து தகவல் வந்திருக்கிறது. மறுபடியும் என் வேலை எனக்கு கிடைத்து விட்டது. நான் ராஜாவினிடத்திலே போக போகிறேன். யோசேப்பு சொல்ல, ஒரு நிமிஷம், நீ போக போறல்ல, ராஜாவினிடத்துல மறுபடியும் அந்த வேலைக்கு போறல்ல, அப்போ சொல்லு யோசேப்பு, நான் அநியாயமா இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கேன். உண்மையா நான் எந்த தப்பும் செய்யல. அடுத்ததா நான் இந்த தேசத்தை சேர்ந்தவனும் இல்ல, வேற தேசத்தை சேர்ந்தவன். அதோட எங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இல்லன்னா எங்க அப்பாவால உயிரோட இருக்க முடியாது. எனக்கும் எங்க அப்பாவை பார்க்கணும்னு இருக்கு. அநியாயமா என்ன இந்த சிறையில் அடைச்சு வச்சுட்டாங்க. நீ போய் எங்க ராஜா கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா ராஜா என்ன விடுவிச்சிருவாரு. நான் பாட்டுக்கு என் வழியில போயிடுவேன். தயவு செய்து என்ன பத்தி ராஜா கிட்ட உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்லுவியா என்று கேட்டான். அடட யோசேப்பு, என்ன வார்த்தை பேசுற? எனக்கு கனவின் அர்த்தத்தை சொன்ன, எனக்கு நன்மை செஞ்சிருக்க, உனக்காக இதை கூட நான் செய்ய மாட்டேனா? கட்டாயம் நான் ராஜாவினிடத்திலே சொல்லுவேன் என்று சொல்லி அவன் போயிட்டாங்க. அப்படி ராஜாவினிடத்துல போனவன் நாளைக்கோ மறுநாளோ ராஜா கிட்ட சொன்னா ஒரு 1 வீக்குள்ளேயாவது பதில் வரணும் இல்ல? இப்ப இங்க யோசேப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கான், வந்து விடும் எனக்கு பதில். என்னுடைய கஷ்டத்திலிருந்து, என்னுடைய கண்ணீரிலிருந்து, இந்த 4 சுவர்களுக்குள்ளான அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலையை பெற்றுக் கொள்வேன். போய் என் அப்பாவை பார்ப்பேன், நான் என் வீட்டுக்கு போயிடுவேன், ஹாப்பியா வாழ்வேன். இன்னும் 1 வீக்குள்ள எனக்கு தகவல் வந்துரும். ஆசையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். 1 வீக் ஆயிடுச்சு, எந்த தகவலும் இல்ல. என்னது, ராஜா கிட்ட கட்டாயமா என்ன பத்தி சொல்லுவேன்னு சொன்னானே, ஒருவேளை சொல்லலையா? ஏன் தாமதமாகுது? ஒருவேளை இன்னொரு 1 வீக்குள்ள எனக்கு பதில் வருமோ என்னவோ? அப்படி மறுபடியும் ஒரு 1 வீக், பதிலே வரல. 1 மந்த் ஆச்சுங்க, பதில் வரல. 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு, 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு, 1 இயர் ஆயிடுச்சு, பதிலே வரல. யோசேப்பு தனக்குள்ளாக எவ்வளவு தவிச்சிருப்பான். ஐயோ, நான் அவனுக்கு ஒரு கனவு வந்ததுனால பயத்தோடு இருந்தப்போ அந்த கனவின் அர்த்தத்தை நான் தானே விளக்கி சொன்னேன். இந்த கனவின் அர்த்தத்தை சொன்னபடியே அவனுக்கு திரும்ப வேலை கிடைச்சிருச்சு. தயவு செஞ்சு ராஜா கிட்ட என்ன பத்தி சொல்லுன்னு சொன்னேன், சொல்றேன்னு சொன்னான். அப்புறம் என்ன ஆச்சு? ஒருவேளை மறந்துட்டானோ என்னவோ? ஏன் எனக்கு விடுதலை கிடைக்கல? ஏன் ராஜா கிட்ட இருந்த இந்த தகவல் இல்ல? எவ்வளவு பாடுபட்டிருப்பான். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் நம்ம மத்தியில யாரும் இருக்கிறீர்களா? ஏன் தேவன் எனக்கு பதில் தரவில்லை? ஏன் எனக்கு தேவ சமாதானம் வரவில்லை? ஏன் எனக்கு ஜாயினிங் ஆர்டர்ஸ் வரவில்லை? ஏன் எனக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை? ஏன் எனக்கு ப்ரமோஷன் வரவில்லை? ஏன் எனக்கு இன்னும் பிள்ளை பேரு இல்லை? ஏன் நான் நினைத்திருந்த இடம் என் ஆலயத்திற்காக என்னால் வாங்க முடியவில்லை? ஏன் தேவன் எனக்கான பதில் தரவில்லை? கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும் என்று நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயே தவிர உன்னுடைய கஷ்டங்கள் தீரவில்லை, கண்ணீர் மாறவில்லை, உன் வயிறு பசிக்கிறது, அது வயிறு நிரம்பவே இல்லை, மகளின் திருமணம் நடக்கவில்லை. இப்படி அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, பதில் மாத்திரம் வருவதே இல்லை. தேவன் ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்ற கேள்வி உன்னை துளைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை வருஷமாச்சுங்க, பதில் வரல. 1.5 வருஷம் ஆயிடுச்சு, பதில் வரல.
2 வருஷம் கூட ஆயிடுச்சு. சோ யோசேப்பு அநியாயமாகவே அந்த சிறைச்சாலைக்குள்ளே வாடிக்கொண்டே இருக்கிறான். என்ன ஆண்டவரே, போனவன் ஒரு 1 வீக்ல எனக்கு பதில் கொடுத்திருக்கணும்ல, ஏன் அந்த பதில் வரல? 2 வருடங்கள் கடந்து போயிடுச்சே. அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சாதாரணமா ஒரு பழமொழி சொல்லுவோம். ஆனால் தேவன் செய்கிற அளவுக்கு அதிகமான தாமதம் எந்த நஞ்சையும் அமிர்தமாக மாற்றிவிடும். மறந்து போயிடாதீங்க. இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே தாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று எதை குறித்து நீ நொந்து போயிருக்கிறாயோ, அதற்கு பின்னால் இருக்கிற பெரிய ஆசீர்வாதத்தை பற்றி சொல்றேன், கவனிங்க. 2 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகு அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. இந்த கனவின் அர்த்தத்தை விளக்கும்படி தேசத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்றேன், யார்கிட்டையும் பதில் இல்ல. ராஜாவுக்கு பயங்கர டென்ஷன். என்னுடைய கனவின் அர்த்தத்தை ஒருத்தரும் சொல்லல, எல்லாரும் தன்னை ஞானின்னு சொல்லிக்கிறான். அவன் மகா ஞானின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னால இருந்துகிட்டு இருந்தவன் இப்ப என் பிரச்சனையை தீர்க்க ஒருத்தனாலே முடியல என்று ராஜா டென்ஷனுக்குள்ளாயிருந்த போது திராட்சை ரசத்தை கொடுத்த அந்த பானபாத்திரக்காரன் ராஜா படுகிற அந்த டென்ஷனை கவனித்தான். ராஜா, உங்க கனவோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாம ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. ஆமா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ராஜா? என்ன விஷயம்? உங்களுடைய கனவுக்கான அர்த்தத்தை சொல்லக்கூடிய ஒருவன் இருக்கிறான். எங்க? சிறைச்சாலையில் இருக்கான் ராஜா. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒரு கனவு வந்திருந்தப்போ நானும் கூட உங்களை மாதிரி ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன். அப்போ நான் கூட அடைக்கப்பட்டிருந்த ஒரு கைதி என்னோட கனவுக்கான அர்த்தத்தை எக்ஸாக்டா சொல்லிட்டான். அப்படி எக்ஸாக்டா சொல்லிட்டான். எப்படி சொல்ற ராஜா? அவன் தேவதூதர்களின் ஆவியை உடையவன், அவன் தேவனுடைய ஞானத்தை உடையவன். நிஜமாவா? 100% ராஜா. என்றால் உடனே அவனை இங்கு அழைத்து வர சொல். அந்த சிறைச்சாலைக்கு ராஜாவினிடத்திலிருந்து வீரர்கள் வந்தார்கள். யோசேப்பு, யாரிங்க? யோசேப்பு வெளியில வந்து, நான் தான். ராஜா உன்னை அழைத்து வர சொல்லி இருக்கிறார். எதுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரோ தெரியாது. என்ன சிக்ஷை இனி வரப்போகுதோ அதுவும் தெரியாது. இது வரைக்கும் வாழ்க்கையில என்னென்னவோ கஷ்டங்கள், இப்ப புதுசா என்ன கஷ்டம் வரப்போகுதோ என்று ஒருவேளை பயந்திருந்திருப்பான். அப்படியே ராஜாவினிடத்தில் வந்தான். உன்னோட பேர் தான் யோசேப்பா? ஆமா ராஜா. கனவின் அர்த்தத்தை சொல்வாயாமே? கனவின் அர்த்தத்தை சொல்லுவது என்னால முடியாது, ஆனால் நான் சேவிக்கிற என் தேவனால் அது சாத்தியம். என்னங்க புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? அப்பேற்பட்ட ராஜாவினிடத்தில் கூட தான் விசுவாசிக்கிற தேவனை மறைக்க முயற்சியே செய்யவில்லை. நீயும் நானும் நம்மளை பத்தி என்னங்க சொல்றது? அந்த பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருந்த வேளையில நீயும் கூட அந்த இயேசுவின் சீஷர்களில் ஒருவன் அல்லவா என்ற ஒரு சிறுமி சொன்ன வேளையில, ஐயோ நீ சொல்றது எனக்கு புரியலையாமா, அவர் எனக்கு தெரியாதுன்னு மறுதளிச்சுட்டாங்க. இருக்கிறீங்களா நம்மத்தில் யாராவது தேவனை குறித்து சாட்சி சொல்லுவதற்கு பயப்படுகிறவர்கள்? நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கே கொஞ்சம் யோசிக்கிறவர்கள், பைபிளை கையில் எடுத்துக் கொண்டு வருவதற்கு கூச்சப்படும் குணமுடையோர். நான் ஒருவேளை ஏதாவது ஹோட்டல்ல இருந்தேன்னா கட்டாயமா என் கையில பைபிள் இருக்கணும்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், ஜீவனுள்ள தேவனை அறிவிக்கிற ஊழியக்காரன் நான் என்று எல்லாருக்கும் தெரியணும். அங்கே வருகிறவர்களுக்கு அது தெரியணும், என்னை பார்க்கிறவர்கள் எல்லோருக்கும் தெரியணும். என் ஆண்டவர் எனக்காக ஒரு மலையின் மீது சிலுவையிலே மிகவும் அவமானகரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று, எனக்காக மரிப்பதற்கு வெட்கப்படாத என் தேவனுக்காக வாழ்வதற்கு நான் ஏன் வெட்கப்பட வேண்டும்? சகோதர சகோதரிகளை, வெட்கப்படாதீங்க என்று யோசேப்பு ராஜாவுக்கு முன்பு தன் தேவனை குறித்து சொல்ல எந்த வெட்கமும் படல. அது எனக்கு சாத்தியம் இல்ல, ஆனால் என் தேவனால் சாத்தியம். நீங்க கண்ட கனவு என்னன்னு சொல்லுங்க. கனவை அவன் விளக்கினான், கனவின் அர்த்தத்தையும் சொல்லிவிட்டான். ராஜா, 7 வருடங்கள் உங்கள் தேசத்திலே பயிர்கள் நன்றாக செழித்து வளரப்போகிறது. அப்பொழுதே நீங்கள் ஆகாரத்தை பத்திரமாய் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கடுத்த 7 வருடங்கள் பயங்கரமான பஞ்ச மரம் இருக்கிறது ராஜா. அந்த சமயத்தில் நீ சேர்த்து வைத்த தானியங்களை ஆகாரத்தை கொடுக்க முடியும். அதன் விளைவாக தேசங்களில், உங்களை சுற்றியிருக்கிற தேசங்களில் பஞ்சம் இருக்கும். ஆனால் உங்கள் தேசத்தில் பஞ்சம் இருக்கிற போதும் வயிறார உங்கள் தேசத்தின் பிரஜைகளுக்கு போஜனம் தர முடியும். இதைத்தான் தேவன் உங்களுக்கு தெரிய பண்ணுகிறார்.
ராஜா ஆச்சரியப்பட்டு போனார். தேசத்தின் ஞானிகள் எல்லோரையும் கவனித்தார். இவனைப் போல தேவனுடைய ஆவியை கொண்டிருக்கிறவர்கள் நம்முடைய தேசத்தில் வேறு யாரும் இருக்க முடியுமா? ஒருவரும் பதில் சொல்ல முடியவில்லை. எனவே இந்த யோசேப்பை என் தேசத்தின் பிரதான அதிகாரியாய் நான் நியமிக்கப் போகிறேன் என்று சொல்லி தன் கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து யோசேப்புக்கு அணிவித்தான். அப்பொழுது யோசேப்பின் வயது 30 வயது. பிரதர், தாமதத்துக்கு பின்னால் மறைந்திருக்கிற அற்புதத்தை குறித்து சொல்றேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரியத்தான் சொல்லி முடிச்சிருக்கீங்களே, இதுல புதுசு என்ன இருக்கு? சொல்றேன், கவனிங்க. இப்ப எல்லாருமே என்னோடு கூட சேர்ந்து ஒரு 2 வருஷம் அப்படியே பின்னால வந்துருங்க. வந்துட்டீங்களா? இப்போ யோசேப்பு எங்க இருக்கான்? 2 வருஷத்துக்கு முன்னால ஜெயில இருந்தான். இந்த பானபாத்திரக்காரன், ராஜாவை உபசரிக்கிறவன் யோசேப்பு, என்ன அவ்வளவு ஹாப்பியா இருக்க? அது ஒண்ணு இல்ல யோசேப்பு, நீ சொன்ன மாதிரியே மறுபடியும் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? அப்ப நீ இப்ப மறுபடியும் ராஜா கிட்ட போறியா? ஆமா, போறேன். ராஜா கிட்ட உனக்கு திரும்ப வேலை கிடைச்சிருச்சு இல்ல? ஆமா. அப்ப நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும். சொல்லு யோசேப்பு. நீ அங்க போன உடனே ராஜாவுகிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் எந்த தப்பும் செய்யல, யாரையும் ஏமாற்றல, அநியாயமா என்ன சிறைச்சாலையில அடைச்சிட்டாங்க. அதுல முக்கியமா நான் உங்க தேசத்தை சேர்ந்தவன் இல்ல, வேற ஒரு தேசத்தை சார்ந்தவன் தான். அதோட எங்க அப்பாவுக்கு நான் என்ன ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதனால ராஜா கிட்ட எப்படியாவது பேசி என்ன தயவு செஞ்சு இந்த சிறைச்சாலையில இருந்து விடுதலை வாங்கி கொடு பிளீஸ். அதுல என்ன இருக்கு யோசேப்பு? நான் போன உடனே ராஜா கிட்ட பேசுறேன். பேசு. உன்னை சீக்கிரத்திலேயே சிறைச்சாலையில இருந்து விடுவிக்க பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன மாதிரியே வச்சுக்கோங்களேன். இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவிடத்துல வேலை செய்தவன் சொன்னபடியே ராஜாவினிடத்துல போனதுக்கு அப்புறம் மறுநாள்லயே ராஜா கிட்ட போய் பேசி, ராஜா உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம். என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, எங்கூட ஜெயில ஒரு கைதி இருந்தான். அவனுடைய பேரு யோசேப்பு. அவன் அநியாயமா ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. அவன் நம்ம தேசத்து பையனும் இல்ல, வெளி தேசத்தை சேர்ந்தவன். அவன் எப்படியாவது கொஞ்சம் விடுவிக்க சொல்லுங்க ராஜா. ஏன்னா அவன் எந்த தப்பும் செய்யல. மட்டுமில்ல அவங்க அப்பாவுக்கு அவன் தான் ரொம்ப இஷ்டமா. அல்லது அவங்க அப்பா ஏங்கி போய் செத்து போனாலும் போயிடுவாராம். என் பேச்சுக்கு தயவு செஞ்சு மறுக்காம யோசேப்ப தயவு செஞ்சு சீக்கிரமே அவனுக்கு விடுதலை செய்யுங்க ராஜா அப்படின்னு சொல்லி இருந்தான்னு வச்சுக்குவோம். சரியா? யாரங்க? 2 சேவகர்கள் வந்தாங்க. சீக்கிரம் நீங்க போய் அந்த யோசேப்புங்கிறவனை அந்த சிறைச்சாலையில இருந்து விடுவிக்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. யோசேப்பு எதிர்பார்த்த மாதிரியே ஒரு 1 வீக்குள்ள அவனுக்கு எதிர்பார்த்த பதில் வந்துருச்சு. இப்ப யோசேப்பு ஹாப்பியா இருப்பானா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஹாப்பி! சிறைச்சாலையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன், ஹாப்பி என்று ரொம்ப சந்தோஷத்துல அடிமேல் அடி எடுத்து வச்சு எகிப்து தேசத்தை விட்டு போய் அவங்க அப்பா கிட்ட வந்து சேர்ந்திருந்தானா, அவனுடைய தந்தை யோசேப்பு திரும்பி வந்ததை பார்த்து கெட்டியா கட்டி அணைச்சுக்கிறான். யோசேப்பும் கூட யாக்கோபை கெட்டியாக அணைத்துக் கொள்ளுகிறான். இப்படி யாக்கோபும் பிள்ளைய அணைச்சுக்கிறான், யோசேப்பும் தந்தையை அணைச்சுக்கிறான். ஒரு 5 நிமிஷம் கட்டி அணைச்சதுக்கு அப்புறம் முத்தமெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், ஏண்டா பசியா இருக்கா? ஆமாம் டாடி, ரொம்ப தூரத்துல இருந்து நடந்து வந்திருக்கேன் இல்லையா, ரொம்ப பசியா இருக்கு டாடி. சரி சரி வாவா நாம சாப்பிடலாம் என்று சொல்லுகிறான். 2 பேரும் போய் சாப்பிட்டாங்க. எல்லா கதையும் பேசிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி தூங்கி காலையில் எழுந்திருக்கிறான் யோசிப்பு. டேய் என்னடா அப்படி பாக்குறவனே, நீயும் கூட அண்ணனங்களோட போய் ஆடுகளை மேய்ச்சிட்டு வாடா. அவ்வளவுதானா? இல்ல அதை மீறி வேற ஏதாவது சொல்லியிருப்பானா? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை யோசேப்பு எதிர்பார்த்தபடியே ஒரு 1 வீக்ல அந்த பதில் அவனுக்கு வந்திருக்கும் என்றால் யோசேப்பு என்னவாகி இருந்திருப்பான்? ஹலோ, ஆடு மேய்ப்பனா எதிர்ப்பான். 2 வருட காலம் தாமதமான போதும் கூட தேவனை அவன் எந்த விதத்திலும் சலித்துக் கொள்ளாமல் தாமதத்தை அவன் அனுபவித்துக் கொண்டிருந்ததால் தான் என்னவானா? சொல்லுங்களேன். தாமதத்தை அமிர்தமாக மாற்றக்கூடியவர் நான் அறிவித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்றால் மனசுல கவலைப்பட்டுக்காத, தேவனை சந்தேகிச்சிராத, உனக்கு அருளப்பட்ட வாக்குத்தத்தங்களை கெட்டியாய் பற்றிக்கொள். நல்ல நாட்கள் வரப்போகின்றது. சீக்கிரத்திலேயே தேவன் உனக்காக வைத்திருக்கிற மேன்மையான அவருடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். நம்புவோர் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பிக்க முடியுமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீர். அன்னாளுடைய வாழ்க்கையில தாமதமானது, ஆனால் அற்புதமான ஒரு ஆசாரியனை, அற்புதமான ஒரு நியாயாதிபதியை, அற்புதமான ஒரு
தீர்க்கதரிசியை வெகுமதியாய் அருளிச் செய்தீர். தாமதம் என்பது அமிர்தம் என்கிற யதார்த்தத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறீர். யோசேப்பு எதிர்பார்த்ததைப் போல் பதில் வந்திருந்தால் ஆடு மேய்ப்பனாக சில ஆடுகளை மாத்திரம் மேய்த்துக் கொண்டிருந்திருப்பான். ஆனால் உம்முடைய பதிலுக்காக அது தாமதமானாலும் சரி, அழுது புலம்பாமல், கண்ணீர் விட்டு கதறாமல், உம்மை சந்தேகிக்காமல், உம்மிடத்தில் முணுமுணுக்காமல், விசுவாசத்தோடு பொறுமையோடு யோசேப்பு சகித்துக் கொண்டதினால்தான் தேசத்தையே ஆளுகை செய்கிற பிரதான அதிபதியானான். ஆண்டவரே, இந்த வேளையிலும் யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே என்னவெல்லாம் வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார்களோ, ஆனால் அவைகள் தாமதமாகிறது. அந்த தாமதத்தினாலே உள்ளத்திலே ஒரு வேதனை, சங்கடம், சஞ்சலம், சந்தேகம் ஒருவேளை பெருகிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று கேட்டிருக்கிற இந்த செய்தி ஒருவரும் மறந்துவிடக் கூடாது. அது நினைவில் நிற்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் வாழும்போது, நாங்கள் எதிர்பார்த்தது, நாங்கள் நினைத்த வேளையிலே கிடைக்காத போது, அற்புதமான மேலான ஒரு பதிலை எங்களுக்கு தருவதற்கே நீர் தாமதிக்கிறீர் என்கிற சத்தியத்தை நாங்கள் அங்கீகரித்துக் கொள்ள கிருபை அருள வேண்டும் என்றும், இன்று அருளப்பட்டிருக்கிற உம்முடைய இந்த வார்த்தைகள் தங்கள் வாழ்நாளிலே ஒருவரும் மறந்து போகாதபடி ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, தாமதம் அது ஆண்டவருடைய ஆசீர்வாதமே என்கிற சத்தியத்தை ஒவ்வொருவரும் விசுவாசித்து உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு உம்முடைய பதிலுக்காக காத்திருக்கிற கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.